7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்களின் வாக்குகளாலேயே தாம் தோல்வியுற்றதாக முன்னாள் அதிபர் ராஜபக்சே கருத்து தெரிவித்துள்ளார். அதிபராக பதவியேற்றுள்ள அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவிற்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இலங்கை அதிபர் தேர்தலில் 47% வாக்குகளை பெற்று ராஜபக்சே தோல்வியடைந்தார். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் வசித்து வரும் தமிழர்களின் வாக்குகளாலேயே தாம் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் அதிபர் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேனா 6வது அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். கொழும்புவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது. அதிபராக பொறுப்பேற்றுள்ள மைத்ரிபால சிறிசேனா தாம் ஒருமுறை மட்டுமே அதிபராக பணியாற்றுவேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இந்த ஒருமுறை மட்டுமே அதிபராக பணியாற்றுவேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள மைத்ரிபால சிறிசேனாவிற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. புதிய அதிபர் சிறிசேனாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள சீனா அவர் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹாங்லி, புதிய அதிபருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சீனாவும் இலங்கையும் எப்போதுமே நட்புடன் தான் உள்ளன. இதனை பலப்படுத்தும் நோக்கில் எங்களது நடவடிக்கைகள் இருக்கும். இதனிடையே அமெரிக்க அதிபர் ஒபாமா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேர்தல் அமைதியான முறையிலும் வெற்றிகரமாகவும் நடைபெற உறுதுணையாக இருந்த இலங்கை மக்களை வாழ்த்துவதாக கூறியுள்ளார். இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தல் ஜனநாயகத்தை ஆதரிக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையை அளித்திருப்பதாக அவர் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலகச் செய்தி பிரிவு.